வணக்கம். பலாலி ரோட்டால் இந்த 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 பக்கம் திரும்பி வந்தீங்கள் என்றால் அனுஷ்கா திருமண மண்டபம் இருக்கின்றது. பாருங்கள். மிக மிக அழகாக நன்றாக உள்ளது. உங்கள் திருமணம், பூப்புனிதி, நீராட்டு விழா, பிறந்த நாள் எதுவானாலும் நீங்கள் நாடுங்கள் அனுஷ்கா திருமண மண்டபம். இதன் உரிமையாளர் சில்வஸ்டர். பாருங்கள், நான் இப்பொழுது சாயந்தரம் வந்தபடியாக உள்ளுக்குள் போக முடியவில்லை. இன்னொரு நாள் வந்து உங்கள் உள் அழகை எடுத்து காட்டுகின்றேன். பாருங்கள், நன்றாக இருக்கின்றது. பனை மரங்கள், தேக்கு மரங்கள் புடைசூழ நடுவில் மிகவும் பிரமாண்டமாக உள்ளது. வாருங்கள், நாங்கள் மண்டபத்தை உள்ளுக்கே போய் பார்ப்போம். இது உள்வளவு. அனுஷ்கா மண்டபம். சுவிஸில் இருக்கும் நண்பன், சுகந்தியின் சகோதரன் கபிலஸ், மருமகள் சங்கா அவர்களின் அன்பு புத்திரி அனுஷ்காவின் பெயரோடு தாங்கிய திருமண மண்டபம். பாருங்கள், உங்கள் தேவைகளை மிகவும் அழகாகவும் பிரமாண்டமாகவும் செய்ய நீங்கள் நாடுங்கள் அனுஷ்கா திருமண மண்டபம். வாருங்கள், உள்ளே சென்று பார்ப்போம். இது உள்ளுக்கே வந்துவிட்டோம். 1000 பேருக்கு மிகவும் வசதியாக, தாராளமாக பரிமாறி நன்றாக கவனித்து செல்லக்கூடிய ஒரு மிகவும் பிரமாண்டமான திருமண மண்டபம். பாருங்கள். மின்சார விளக்குகள், அலங்கார விளக்குகள் நன்றாக தங்கள் வர்ணங்களை மாற்றி மாற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. நடந்து போக எவ்வளோ நேரம் செல்கின்ற 1000 பேர் வசதியாக மேக்சிமம் ஒரு 1500 பேரை இதுக்கு நாங்கள் பேர் நன்றாக இருந்து சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருமண மண்டபம். இதுதான் மேடை. இந்த மேடையில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சோடித்து நீங்கள் வெறும் மக்களை சந்தோஷப்படுத்தலாம். மேசையும் போடவில்லை. உள்ளுக்குள் மேசைகள் கதைகள் இருக்கின்றது. ஆனால் கொண்டாட்ட நேரம்தான் நாங்கள் மேசை போட்டு அலங்கரித்து விட்டால் இன்னும் சூப்பராக நன்றாக இருக்கும்.